நான் மஜித் பேசுறேன். இப்போ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மொபைல் வந்திருக்கு. 11மே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்தது. ஸோ 11மே வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு தரமான ஒரு வியாபாரி. ஸோ என்ன ரேட்டு கொடுப்பாரோ அந்த ரேட்டோட கம்மியாக தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடைக்காரங்களா இருந்தால் வாங்கி விற்று சம்பாதிச்சுக்கலாம். கஸ்டமர் வாங்கினா உண்மையிலேயே அவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா வந்து இவ்வளோ கம்மியில் இந்த பெரிய பெரிய மாடல்லாம் கம்மியான ரேட்டில் வாங்க முடியாது. சில பொருள் வந்து சின்ன சின்ன இஷ்யூவில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அது ஒன்று ஒன்றாவும் நான் செக் பண்ணி காமிச்சு உங்களுக்கே விளக்கமாக சொல்லி தான் இந்த வீடியோ போட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் அது சவுண்டு ஸ்லே கம்மி பண்ணிப்பாங்க, வீடியோவே போட முடியாது சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தால். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஜெட் ஃப்ளிப்பு 3ன்னு நினைக்கிறேன். ஜெட் ஃப்ளிப் 3 கொடுங்க. டேய் அதை ஒரு ஓரமா பாக்கெட்ல வச்சுக்க. இப்படி நான் வீடியோ போடும்போது குறுக்க வராதா? சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 3 இது. எயிட் ஜிபி ரேமு 128. டிஸ்பிளேல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் மெயினாக நல்லா இருக்கு. மற்றதில் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வீடியோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் கூட இன்னொரு வாட்டி ஃபைனலாக ஒருக்கா வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா அப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடாது, நம்ம சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்றத நாங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்குவோம். சரியா? அதனால தான் சில நேரம் டைம் லேட் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஜெட் ஃப்ளிப் 3 எவ்வளோ போட்டிருக்காரு? 11,500 11,500 போட்டிருக்காரு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடு மட்டும்தான். கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட கோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் தான் கோடு வருது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128 போட்டேன். கேமரா மட்டும் செக் பண்ணணுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நம்ம வேறு எதோ பேசிட்டோம். கேமரா எதுக்குள்ளேப்பா வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்க? இதுக்குள்ளே கேமரா எங்கே இருக்குது பாரு, கேமரா ஆன் பண்ணு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே செம்மையாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ஜெட் ஃப்ளிப்பு. ஸோ 35,000 எவ்வளோப்பா இருக்கும் இது? இது எவ்வளோங்க புதுசு வாங்க போனால்? புதுசு 60 ரூபா போன வந்து எவ்வளோ தரும்? 11,500. புதுசாக வாங்கி வச்சுருந்தா கூட கோடு வந்துடும். அது என்ன பண்ண முடியும், விபத்து தான். ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு விபத்தானதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் எவ்வளோ லாபம்? 11,500 தரேன். ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா விலை மறந்துட்டிங்கன்னா இந்த பாருங்க, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி OnePlus Nord 2, OnePlus Nord தான் இது. ஆனால் இந்த மொபைல் தான் சக்ஸஸ்ஸு. Nord 2 கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னாங்க. இதில் ஒரு டிஸ்பிளேயில் ஒரு லைன் இருக்குது. டிஸ்பிளேயில் லைனு ஒரிஜினல் டிஸ்பிளே தான் மெயின் இதில். அதுலேயும் ஒரிஜினல் டிஸ்பிளே. பாருங்க, இந்த பாஸ்வேர்டு வந்து அப்படி ரைட்டு. சில பேர் பழைய இது டிக்கு போடுவோம், 2 இது போடுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு மாதிரி போடுவோம், ஒன்று வந்து ரைட்டு பாஸ்வேர்டு. இது வந்து ரைட்டு பாஸ்வேர்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், எங்களோட கோட் வேர்டு அதுதான். டுவெல் ஜிபி ரேமு, 256 ஜிபி. கோடு கூட உங்களுக்கு சில நேரம் வருது. இந்த பாருங்கள், இப்போ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இங்கே ஒரு கோடு இருந்துச்சுப்பா பாருங்கள், திடீர்னு காணோம். ஸோ கோடு எக்ஸ்ட்ரா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி கோடே இல்லாமல் கூட இருக்கலாம். சில நேரம் இருக்குது, சில நேரம் இல்லை. சரியா? அது நீங்கள் பார்த்துக்கங்க. சில நேரம் இருக்குது, சில நேரம் இல்லை. சரியா? OnePlus Nord 12 ஜிபி ரேமு, 256 ஜிபி, 7,500, 7,500. அடுத்தது இதை நான் கடைசியாக போடுறேன். OnePlusல சாம்சங்கில் 9,500 S10 ப்ளஸ். இது S10னா S10 ப்ளஸ்ஸா தெரில, S10 ப்ளஸ்ஸு. நான் பார்க்குறேங்க, எனக்கு கண்ணு தெரியுங்க. S10 சாம்சங் கேலக்ஸி S10 இது. S10 இது. கிளாஸ் புரோக்கன் ஆயிருக்கு, கண்ணாடி
உடஞ்சிருக்கு. ஸோ கண்ணாடி உடஞ்சது தான் இதோட இஷ்யூவே, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பக்காவாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது. ரேட் வந்து 9500 தான். ஸோ கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. செகண்ட்ஸ் கிடையாது, புது ஒரு செகண்ட்ஸ் தான், ஆனால் நீட் கண்டிஷனாக இருக்குது. கேமரா பாருங்கள், ஃப்ரண்ட் கேமரா இது, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது. மொபைல் கண்டிஷன் 9500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பெரிய மொபைலு, இதுலேயும் கோடு இருக்குது, அதனால தான் வந்து ரேட்டெல்லாம் கம்மி. 12500 போட்டிருக்காப்புல. S21 ப்ளஸ் 5G மொபைல், பெரிய மொபைல் ஆக்சுவலாக. S21 ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபோனு. இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கோம். ஜிபி வந்து 8256, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8256. இது வந்து 12256. இது வந்து நம்ம காமிச்சோமா இல்லையா, வேற லிப் 3 8256 8128 தெரியல. (8128). இப்போ இது பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸ், 2 கோட் இருக்கு. ஸோ 2 கோட் இருக்கு. 5G மொபைலு, 8256, செம்ம தரமாக இருக்கு. மொபைலோட விலை 12500. இருங்க, இது போட்டு முடிச்சிடறேன். போட்டு முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன். சரி, இல்லாட்டி இங்கே கொடுங்க பிரதர், அதில் ஸ்டிக்கர் ஓட்டுங்க. என்ன ரேட்டுன்னு ஸ்டிக்கர், என்ன ரேட் அது? இந்த நச்சாவா? சரி, ஓகே, நச்சா போட்டுரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மொபைல் பாக்ஸோட இருக்குது. ரெட்மியில் வந்து 9A பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் கேட்டு வாங்கிக்கங்க, நான் மறந்துடுவேன் சில நேரங்களில். 4000 ருபீஸ் தான் போட்டிருக்கு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேமு, 32 காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போகல. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது. 4000 இது, 4000 ருபீஸு. பெரிய மாடலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மாடலாக இருக்கும். இல்லைப்பா நாயா, நமக்கு வை, உங்கள் ரேட்டு தானேங்க நசனச்சா? ஏங்க மாற்றி மாற்றி சொல்லாதீங்க. 22,000 iPhone 12 தராப்ல. மாற்றக்கூடாது, மனுஷன்னா ஒரே வார்த்தை ஒரே சொல்லா இருக்கணும். பேட்டரி ஹெல்த் 89 இருக்கு. 64GB போட்டிருக்கு இதில். 89 64GB தானா? ஸோ 64GB iPhone 12, 64GB. பேட்டரி ஹெல்த் வந்து 89 இருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. கேமராலாம் ஆன் பண்ணி கட்டுங்க. ஸோ மொபைல் வந்து பக்காவாக இருக்குது, ஜென்யூனான மொபைலு. விலை கம்மி தான், 22,000 22,000 வந்து iPhone 12 கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தெரியுது. ஏன்னா எந்த இஷ்யூமே கிடையாதுல்ல மொபைலில். வந்து 89% பேட்டரி ஹெல்த்தே வந்துச்சு. பேட்டரி மாற்றவே இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்கள் பேட்டரி பக்கமே போக தேவையில்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து என்ன மாடல் இது? 7. இது OnePlus 7. இதில் ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்னா ஒரு திடீர்னு எப்போயாவது இருக்கா இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணால் வரும் கோடு. ஆனால் இப்போ வரல. இப்போ என்னப்பா கோடு வருதா? வருது கோடு வருது. இது எதுவும் சரி பண்ண முடியாதா? கோடு வந்து போயிருதுங்க. இந்த இடத்துல தொட்டால் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. மற்றபடி மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 664 6000 தான், வெறும் 6000. OnePlus 7. ஆமாம், எவ்வளோ பாரு ஜிபி, நான் மறந்துட்டேன். OnePlus 7 664 6128 தெரியல. ஐயோ சாரி பஸ், 6128 பாருங்கள், ஜிபியவே தப்பாக சொல்லிட்டேன். 128GB 6000
தாராளமாக வாங்கலாம். கோடு உழுவலை, கோடு வந்து போகுது. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 FE 5G மொபைல் இது. இதுலேயும் ஒரு சின்ன இஷ்யூனா இதில் கோடு கிடையாது. என்னன்னா இந்த இடம் கண்ணாடி உடஞ்சிருக்கு. மேலே உள்ள கண்ணாடி மட்டும்தான் லேசாக உடஞ்சிருக்கு. உடஞ்சது உங்களுக்கு தெரியுதா பார்த்துக்கங்க. தெரியுதா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வைங்களேன், தயவு செஞ்சு அந்த அப்படி போயிருங்க அந்த பக்கம். சரி, நம்ம உயிரை வாங்குறது வீடியோ போடும்போது. S20 FE 5G மொபைலு. எயிட்டு 128. ஸோ 8700 8700. செம்ம ரேட் இது. இங்கே இன்னொரு S10 ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் சாம்சங்கில். S10 வந்து இதுவும் பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது பேக் டோர் உடையில, இது வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி S10 தான் இதுவும். சார்ஜ் இல்லையா? இந்த சாம்சங் S10 ப்ளஸ் போட்டிருக்குப்பா. இது S10 இல்லை இது. ஓ சாரி, S10 வேற, S10 ப்ளஸ் வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா 9500. இதுவும் S10 ப்ளஸ் தான். இது S10, இது S10 ப்ளஸ்ஸு. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பவர் கூட்டாமல் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதோட ஜிபி ரேம் வந்து S10 ப்ளஸ்ஸு. ஃப்ரண்டில் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உடஞ்சிருக்கா? இது ஃப்ரண்டில் இது கண்ணாடி உடஞ்சிருக்கு, இது கண்ணாடி உடையல. ஸோ இது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128. பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. கேமரா வச்சு காட்டுறான். பஸ் கேமரா வச்சு காட்டு. ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9500. அப்புறம் வந்து சாம்சங்கில் வந்து Note 10 ப்ளஸ். இது சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு 15500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடையலைன்னா இதோட விலை 24000. மொபைல் செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. சார்ஜ் கம்மியாக இருக்கனால இப்போ தான் ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 12GB ரேமு, 256GB இன்பில்டு. நீங்கள் ப்ரைட்டாக கூட்டும். மொபைல் செம்மையாக இருக்குது. கேமராலாம் சூப்பராக இருக்கும். மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கேமராலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இன்றைக்கி தான் உடஞ்சிருக்கு இந்த டிஸ்பிளேயே. இன்றைக்கி தான் ஜஸ்ட் நவ் தான் உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே அந்த S10னாலே உங்களுக்கே தெரியும். எட்ஜ் மாடலு 15500. சரிங்களா? இது ஒருக்கா காமிக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை டவுட் இருந்தால் இருந்தாங்க இது வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஸோ எது என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன்னு நல்லா புரிஞ்சு வாங்கிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக.